தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, சென்னை விமான நிலையத்தில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமக்கு பகிர்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைகிறார். ஸ்ரீகாந்த், வணக்கம். இந்த நேரத்தில் வெயில் இவ்வளவு சுட்டெரிக்க என்ன காரணம்? இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகி இருக்கிறது. மேலும் இந்த வெப்பநிலை தொடர வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை நுங்கம்பாக்கமே பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசத்திலேயே கடந்த 10 வருஷத்துல அதிகபட்ச வெப்பநிலை இன்று பதிவாயிருக்கு 38.2. அதே மாதிரி மீனம்பாக்கத்திலும் 37.8 டிகிரி, நீங்க சொன்ன மாதிரி 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாயிருக்கு. தென்னிந்திய தீபத்தை பொறுத்த வரைக்கும் மழை சுத்தமா குறைஞ்சிருச்சு. தெளிந்த வானம், வறண்ட வானிலை நீடிச்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு பரவலா தமிழகம் முழுவதுமே வெப்பநிலையின் தாக்கம் அதிகமா இருக்கு. கடந்த ஒரு 3-4 தினங்களாவே 2 to 4 டிகிரி வரை வெப்பநிலை அதிகமா இருக்கு பகல் நேரத்துல. இன்னும் ஒரு 3-4 தினங்களுக்கு இதே நிலை நீடிக்கக்கூடும் தான் வானிலை படிவுகள் காட்டுகிறது. தற்போது சில மாவட்டங்கள்ல விட்டு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. சென்னை பொறுத்த வரைக்குமே சில நேரங்கள்ல மழை பெய்யுது, சில நேரங்கள்ல வெயில் அடிக்குது. இந்த வெயில் இன்னும் எவ்வளவு நாள் தொடர வாய்ப்பு இருக்கிறது? அதாவது பாத்தீங்கன்னா வெயில பொறுத்த வரைக்கும் பகல் நேர வெயில் எப்பயுமே நமக்கு இன்னும் ஒரு வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு சாதகமான சூழல் வர்ற வரைக்கும் இருக்கும். ஆனா என்னன்னா அடுத்த ஒரு 2-3 நாட்கள்ல நமக்கு வெப்பச்சலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை, இடிமிடலுடன் கூடிய மழை மாலை நேரங்கள்ல படிப்படியா வர ஆரம்பிக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் இந்த அதீத வெப்பம் ஓரளவுக்கு குறைஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா பரவலா நமக்கு 3-5 டிகிரி வரைக்கும் வெப்பத்தின் தாக்கம் இயல்பை விட அதிகமா இருக்கிறது குறைஞ்சு ஒரு 1-2 டிகிரி அதிகமா இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனாலும் வெப்பநிலை தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கும். ஆனா இந்த அதிக வெப்பநிலை ஒரு 3-4 தினங்கள் கழித்து குறைய ஆரம்பிச்சு. எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த ஈரப்பதத்தால அசௌகரியம் ஏற்படும், மேலும் வெயில் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை, விருதுநகர் மாவட்டத்தின் உட்புற பகுதிகள், அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தின் உட்புற பகுதிகள் போன்ற அந்த இடங்கள்ல வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும். வட தமிழக பகுதிகள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா அது டெல்டா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளிலேயே இருக்கும். ஏன்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று இப்ப இருக்கிறதுனால கிழக்கு கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்கும். சாயந்தரம் நமக்கு ஒரு 3-4 மணிக்கு போல கடல் காற்று ஊடுரும். கடல் காற்று வலுவாக இப்போதைக்கு இல்லை. அதனால ஈரப்பதமா மட்டுமே அதிகரிக்குது. வெயிலின் தாக்கம் ரொம்ப குறைய மாட்டேங்குது. இதன் காரணமாகவே தான் அந்த வெப்பத்தின் உணர்வு நிலை அதிகமா நம்ம உணர போவோம். அது நமக்கு ஒரு அசௌகரியத்தை உருவாக்கும். இணைப்பில் எங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டமைக்கு நன்றி ஸ்ரீகாந்த். நன்றி.